Taste the Daily. ஈரோடு அருகே ஆம்னி வேனில் ரேஷன் அரிசி கடத்திய இளைஞர் பிடிபட்டார். பங்களாபுதூர் டிஎன் பாளையம் பிரிவு அருகே 38 மூட்டைகளில் 1900 கிலோ ரேஷன் அரிசி கடத்தி வந்த ஆம்னி வேன் ஒன்று சிக்கியது. இதையடுத்து ஓட்டுநரிடம் நடத்திய விசாரணையில் அவர் டிஎன் பாளையத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பதும் சத்தியமங்கலத்தில் வசிக்கும் வட மாநிலத்தவர்களுக்கு விற்பனை செய்ய கடத்தியது தெரியவந்தது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு விநியோகிக்க வேண்டிய ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அடுத்தடுத்த 3 வீடுகளின் பூட்டை உடைத்து 4 சவரன் தங்க நகை மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திரேக்கோவில் கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை, சகுந்தலா, பாஞ்சாலை ஆகியோரின் வீடுகளில் பூட்டை உடைத்து நகை மற்றும் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வீட்டில் கொள்ளை சம்பவம் நடைபெற முயன்ற நிலையில் அவர் சுதாரித்துக் கொண்டதால் கொள்ளையர்கள் தப்பியோடினர். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து செல்லாததால் தான் துணிகர கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை சவுகார்பேட்டையில் நகை வியாபாரியிடம் தங்க கட்டிகளை திருடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் 2 பிடிபட்டனர். நம்மாழ்வார் தெருவை சேர்ந்த நகை வியாபாரியான ராம்கோபால் மாஜி கடந்த 2 தினங்களுக்கு முன் இருசக்கர வாகனத்தில் சிம்சன் அருகே வந்தபோது சாலையோரம் மயங்கி விழுந்துள்ளார். அப்போது அங்கிருந்த 2 ஆட்டோ ஓட்டுநர்கள் அவரிடமிருந்த 1.2 கிலோ தங்க கட்டிகளை திருடியுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் ஆட்டோ ஓட்டுநர்களான ராஜசேகர் மற்றும் சந்தோஷ்குமாரை பிடித்து தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பவானி ஆற்றில் இரவு நேரத்தில் மணலை திருடி விற்பனை செய்த 4 பேர் பிடிபட்டனர். பவானி ஆற்றில் இரவு நேரத்தில் வந்த வாகனத்தில் பரிசல் மற்றும் 70 மணல் மூட்டைகள் இருந்துள்ளது. இதுகுறித்து ஓட்டுநர் மற்றும் வாகனத்தில் இருந்தவர்களிடம் விசாரணை நடத்தியதில் கள்ளிப்பட்டியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் சந்திரசேகர் பல நாட்களாக மணல் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதிமுக ஆட்சியில் சட்டவிரோத ஆற்று மணல் திருட்டு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் மணல் திருட்டுகள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லையில் காவலர் கண்முன்னே கொடுத்த கடனை திரும்ப கேட்டு பெண்ணின் ஆடையை கிழித்து அராஜகத்தில் ஈடுபட்ட நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி சவேரியார்புரத்தைச் சேர்ந்த பெண் அதே பகுதியைச் சேர்ந்த முனியசாமி என்பவரிடம் 4 லட்சம் கடனாக பெற்று வட்டி செலுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் முனியசாமியின் மனைவி உள்ளிட்டோர் திடீரென அப்பெண் பணிபுரியும் நெல்லை KTC நகர் பகுதிக்கு சென்று பணத்தை திரும்ப கேட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அங்கிருந்து ஆட்டோவில் ஏறிச் சென்ற அவரை மடக்கி அவரின் ஆடைகளை கிழித்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கந்துவட்டி கொடுமை தலைவிரித்து ஆடுவதால் நடுரோட்டில் பெண்கள் மானபங்கம் படுத்தப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணி என்ன பிரச்சனை? சென்னை குளத்தூரில் உடலில் காயங்களுடன் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனமால் 1வது தெருவை சேர்ந்த சரஸ்வதி என்பவர் அவரது வீட்டில் உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஸ்டாலினின் சொந்த தொகுதியிலேயே இத்தகைய சம்பவம் அரங்கேறியுள்ளது திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. ஈரோடு அருகே கத்தியை காட்டி மிரட்டி 18,000 ரூபாய் பறித்து சென்ற விவகாரத்தில் ஒருவர் பிடிபட்டார். பெத்தாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவர் வாய்க்கால் பாலம் அருகில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரை வழிமறித்த 2 கத்தியை காட்டி மிரட்டி 18,000 ரூபாயை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் பணப்பறிப்பில் ஈடுபட்ட ஸ்ரீதரன் என்பவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ண உறக்கத்தில் காவல்துறை இருப்பதால் துணிகர வழிப்பறி சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.